வணக்கம். இன்னைக்கு சுகர் பேபி மேங்கோல தான் ஒரு குழம்பு வைக்க போறோம். பார்க்கலாம் வாங்க. இது ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்ல தான் இருக்கு. பட் பயங்கர ஸ்வீட்டா இருக்குங்க. நார்ச்சத்தும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப நார் இருக்கும் இதுல. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல வாசனையா இருக்கு. அதுக்கப்புறம் கடுகு தாளிச்சு கொட்டிக்கலாங்க. ஜீரகம் கண்டிப்பா வேண்டாம், போட வேண்டாம். அப்புறம் இதுல பெருங்காயம் ஒரு 2 துண்டு பெருங்காயம், இஞ்சி பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகா வத்தலும் ஒரு உங்க காரத்துக்கு தேவையான அளவு போட்டு கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்ப நம்ம இந்த மாம்பழத்தை வந்து லேசா ஒரு கத்தியில கீறு போட்டு ஏற்கனவே வச்சிருக்கேங்க. இப்ப அது எல்லாத்தையும் இப்ப இதுல போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் வாடுற அளவுக்கு வதங்கினா போறோம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும். மாங்காய் சீசன் முடிய போறது. சீக்கிரம் ஒரு தடவை நீங்க வாங்கி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப பாருங்க இந்த மாங்காயோட கலர் எல்லாம் லேசா சேஞ்ச் ஆயாச்சு. பிரவுன் கலருக்கு வந்தாச்சு. இந்த டயத்துல வீட்டுல நான் அரைச்சு வச்சிருந்த குழம்பு பொடி ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதுல வந்து நிறைய வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால மாங்காய் சூடுன்னு நினைக்கிறவங்க பயந்துக்க வேண்டாம். உங்களுக்கு வெந்தயம் கம்மியா போட்டிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா வெந்தய பொடி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மாங்காய் போட்டிருக்கேன். அதனால நான் இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நான் ஊத்திருக்கேன். நல்லா இது குக் ஆனோம். உள்ளுக்குள்ள நல்லா வெந்து வரணுங்க. மாம்பழம் வெந்து அது நல்லா வெடிச்சிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறதுனால நம்ம புளியும் கொஞ்சம் சேர்த்தானோம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளிய நல்லா கரைச்சு விட்டுடணும். இப்ப ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் காஷ்மீரி சில்லி பொடி கலருக்காக வேண்டி நான் போட்டிருக்கேன். தனியா ஜீரா பொடியும் நம்ம போட்டுக்கலாம். இதுல தனியா அதிகமாகவும் ஜீரகம் கம்மியாகவும் இருக்கும் எப்பவுமே. இப்ப இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நம்ம கொதிக்க விடலாம். இப்ப 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நல்லா மாங்காய் எல்லாம் பாருங்க, மாம்பழம் அவ்வளோ நல்லா வெடிச்சு வெந்திருக்கு. நல்ல வாசனையாவும் இருக்கு. இப்ப இது தண்ணியாவே இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே கூட நீங்க யூஸ் பண்ணலாம். எனக்கு திக்கா வேணுங்கிறதுனால எப்பவும் போல வறுத்த கடலை மாவு வச்சிருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணது. அத வந்து ஒரு 1/2 டம்ளர்ல கரைச்சி விட்டாச்சு. இப்ப பாருங்க குழம்பும் நல்லா திக்காயாச்சு. இப்ப வந்து நம்ம வறுத்து வச்சிருந்த மணத்தக்காளி வத்தலை போட்டுடலாம். இப்போ இது ரொம்ப சூப்பரா இருக்கும். 6 சுவையும் இருக்கு இதுல. நீங்க கிச்சடிக்கு, பொங்கலுக்கு இதெல்லாம் நல்லா தொட்டுக்கலாம். நல்ல மட்டா ரைஸ்க்கு போட்டு கேரளா ரைஸ்ல சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்